இருந்தது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாதிப்பு ஏற்பட்டது உண்டு, வேலைக்கு பாதிப்பு ஏற்பட்டது உண்டு. ஆனால் மீண்டும் எல்லோரும் வேலைக்கு வந்தாங்க. சரித்திரத்தை படைத்த அமைப்பு இந்த அமைப்பு, அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்மை பொறுத்த மட்டிலே போராட்டங்களுக்கு அஞ்சுவதிலே பொருள் இல்லை. போராடாமல் எந்த பலனும் பெறப்போவதே இல்லை. அதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ கூட்டம் கூடினோம், கோஷம் போட்டோம், தீர்மானம் போட்டோம், இவர்களிலே நம்பிக்கை இல்லாதவன் தான். என்றைக்கு நாம் எல்லாம் ஒன்று கூடி மத்திய அரசுக்கு எதிராக எங்களுடைய கோரிக்கைகள் எடுக்காவிட்டால் ரயில் சக்கரம் சுழலாது என்று சொல்லுகிற சூழலை உருவாக்குகிறோமோ, அன்றைக்கு மோடி எப்படி அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய இடத்துல லேட்டஸ்ட் டெக்னாலஜி பேசிக் கொண்டிருக்கிறோம். சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், ராஜா ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்கிறார். என்ன சொல்லுவது? இப்போதெல்லாம் ஒரு லோகோ இருக்கிறது. அந்த லோகோல நாங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போறோம். ட்ராக்ல எங்கெங்கெல்லாம் ஜாயின்ட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, கீழே எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிடும். என்ன ஒரு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து தள்ளிடும். இந்த ட்ராக் இத்தனை கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு, ட்ராக் டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிடும். நாங்க உடனே பிடபிள்யூ கன்வே பண்ணுவோம், அவர் சரி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, நானும் சரி நாட்டினேன். ரெண்டாவதா சொன்னாரு, அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஒன்று வந்திருக்கு. ட்ரெயின் ஓடுற போதே, ஒரு ஃபுல் ஃபார்மேஷன்ல ட்ரெயின் ஓடுற போதே, அந்த ட்ரெயின் பிபிக்கு ஆடுக்கு வந்த உடனே அந்த சாஃப்ட்வேர் போட்டு பாத்தீங்கன்னா சொல்லும், 26 கோச்சும் செக் பண்ண வேண்டாம், அண்டர் எக்ஸாமினேஷன் வேண்டாம், 2 கோச்சில தான் ப்ராப்ளம் இருக்கு, டிஃபெக்ட் இருக்கு, அந்த 2 கோச் போட்டு அட்டன் பண்ண சொன்னா போதும், மீதி 24 கோச்சு தொட வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லி முடிச்சுட்டு சொன்ன உடனே நான் கேட்டேன், சார் 800 கிலோமீட்டருக்கு ஒரு நாளைக்கு போற அளவுக்கு ஒரு லோக்கோ இருக்கு, அது எந்த ஸ்பீட்ல போகும்? போராட்டம் என்று வந்தால் உங்களை அச்சுறுத்தல் தாக்குவார். ஜந்து எனக்கு அந்த நாட்டிலே போய் 1000 பேரை பதிவாக கட்டளை சொல்லுகிறார். போய்விடுகிறது. ஒரு 3 மாதம் கழித்து 3-4 நாடுக்கு மாநிலத்தில் போய் திரும்புகிற போது அவர் கேட்கிறார், ஞானி கேட்கிறதெல்லாம் பயத்திலே செத்து போய்விட்டார்கள். ஆக பாதி பேர் இந்த போராட்டம் என்று சொன்னாலே பயம் வந்துவிடும். நான் உங்களுக்கு எல்லாம் இப்போதைக்கு அரசாங்கம் எல்லாம் வெத்து வேட்டுகள். ஆகவே இவர்களை முறியடிப்பது ஒன்று பெரிய விஷயம் அல்ல. ஆகவேதான் தோழர்களே, நம்மை பொறுத்தமட்டிலே நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். உங்களை எல்லாம் நீங்கள் இருக்கிற பகுதிகளிலே இப்படி கூட்டமாக சந்திப்பதிலே கூட எனக்கு சம்மதம் இல்லை. 10 பேர் 20 பேர் இருக்கிற மொத்தங்களே 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்னுடைய சகோதர சகோதரி அவருக்கு காலதான் சதன் ரயில்வே மசூரி இருக்கின்றது. அவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை உடனடியாக எந்த விதத்திலாவது ஓரளவுக்கு சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்ட அமைப்புதான் சதன் ரயில்வே மசூர் டூரி. நம்முடைய ராஜாசிங் அவர்கள் பேசும்போது நாளைக்கு இல்லை. ஏன்னா காரணம், இந்த சேர்ஸ் அமைக்கப்படல. அதை பிறகு நீங்க ஆபத்து உணவு வேண்டும், அதை பிறகு நீங்கள் சாப்பிட வேண்டும். அதெல்லாம் கிளாஸ் எல்லாம் நான் முதலே வெளியே சொன்னேன். ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப் மறந்துவிட்டேன். உங்களுக்கு டாக்குமெண்ட் கண்டிப்பாக ஏற்படும். மற்ற நேச்சுரலாக என்ன அதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வேறு வழியே இல்லை. காரணம், இந்த மத்திய அரசு இப்போது